கடின சவால் இன்றைக்கி 22வது நாள். நேற்று கப்பல் வெளியே இருந்தால் பார்த்தோம். இன்றைக்கி உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நேராக கேப்டன் அறைக்கு போயிட்டோம். அங்கே போனால் நம்ம ஓட்டுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஏறி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் ஓட்டுங்க, நாங்கள் போய் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்க போனால் அங்கே மிகப்பெரிய ஒரு அரங்கம் இருந்துச்சு. அப்படியே அங்கே தான் நம்ம ரோஸும் இருந்தாங்க. அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நேராக ரோஸு கிட்டே போயிட்டோம். அங்கே போனால் ரோஸோட கையை உடச்சி வச்சுருந்தாங்க. ஒரே மன வருத்தமாயிருச்சு. அப்புறம் அப்படியே இடுப்பில் கையை போட்டு ஒரு புகைப்படத்தை எடுத்துகிட்டு அப்படியே கப்பலுக்கு பின்னாடி வந்துட்டோம். கப்பலுக்கு பின்னாடி வந்தால் பெரிய ஊர் இருந்துச்சு. கப்பலுக்கு வெளியே தான் நிறையா மக்கள் இருந்தாங்க. அந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு ஊறுகாய் கடை அருமையாக இருந்துச்சு, வெரைட்டி ஊறுகாய். அப்புறம் நம்ம மெய்யலன்னு வந்துட்டு துப்பாக்கி சுடுதலில் வந்துட்டு பெரிய ஆளுன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருந்தார். நம்மளும் துப்பாக்கி வாங்கி சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே ராட்டினம் போகலான்னு சொல்லிட்டு ராட்டினத்துக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனால் எந்த ராட்டினம் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். அப்புறம் கடைசியாக ஒரு முடிவு பண்ணி ஒரு ராட்டினத்தில் ஏறி உட்காந்துட்டோம். அதில் ஏறினா கிருட்டுன்னு சுற்றுன்னு சுற்றிருச்சு. தலை சுற்றலையே அப்படியே அடுத்து ராட்சச வீலுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ராட்சத வீலுக்கு போனால் அதுக்கு மேலே சுற்றுது. சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நான் சுற்றுறேனா நிற்கிறேனானே தெரியல. அடுத்தடுத்து சுற்றுன்னு சுற்றுற ராட்டினமாக கூட்டி போயிட்டாங்க நம்மளைய. போதும்பா முடிச்சிடும்னு சொல்லிட்டு கதறணும். விடல நம்மளைய மறுபடியும் பேய் வீட்டுக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டி போய் அங்கே போனால் பேய் வீட்டு மாதிரியே இல்லாது, ஒரே சிரிப்பு தான் வந்துச்சு. எல்லாம் அப்படியே ஒட்டி வச்சுருந்தாங்க. ஒரு பாட்டு கூட கிடையாது. நம்மளாக பார்த்து நம்மளே பயப்படுற மாதிரி நடிச்சுக்கணுமாம்மா. அப்புறம் அதை பார்த்து நடிச்சிட்டு இருக்கப்போ தான் நம்ம எலும்பு நண்பர் வந்தார். அவருக்கு வயிறே இல்லை, ஆனால் வயிறை குறைக்க பயிற்சி பண்ணிட்டு இருந்தார். அவரோட பயிற்சியை பார்த்து மன நெகிழ்ந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்பயும் ஓடாத மின்விசிறியை பார்த்து காட்சி திருத்தம் பண்ணுற நம்ம இன்றைக்கி மின்விசிறி மின்னல் வேதத்தில் ஓடிட்டு இருந்துச்சு. அது ஓடுதா இல்லை நம்ம மண்டை அப்படி சுற்றுதான்னு தெரில. குழப்பத்தில் இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு.